நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் வாடா நண்பா நம்ம பேரப்படி தூக்கிட்டு வந்துட்டேன் கண்டா பாப்போ சாணி ரெண்டையும் பொத்தி வச்சுக்கிட்டு தூங்குறான்டா டேய் அவங்கிட்ட மட்டும் புள்ள போச்சுன்னு வச்சுக்கேன் சத்தியமா சொல்றான்டா நமக்கு திருப்பி தரவே மாட்டான் ஏன்டா இசையை கூட அப்படிதான்டா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நீயே இப்ப இசை கட்டாலும் கொடுக்க மாட்டான் அப்படி பொத்தி வச்சுக்கிடுவான் அவளுக்கு உடம்பு செல்லம்மா அவளுக்கு பல்லு வலியுமா நான் மருந்து கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும்னு அப்படி பொத்தி வச்சுக்கிடுவான் நம்ம கிட்ட தரவே மாட்டான் புள்ளையதான் எடுத்துக்கிட்டான்னு பார்த்தா பேர புள்ளைய வச்சுக்கிட்டான் டேய் ரெண்டு புள்ளைய அப்படி வச்சுக்கிட்டே இருந்தே தூங்குறான்டா இப்ப தேடுவானே கத்துவான் இப்ப பாரு நாம எப்போண்டா நம்ம பேர புள்ளைய தூக்கி கொஞ்சது இந்தாடா அழகா இருக்காண்டா அப்படியே உன்ன மாதிரி இருக்காண்டா அப்படியாடா நிஜமாடா காலு கையில உன்ன மாதிரி நீ நிலமா இருக்குடா டேய் நம்ம பேரனுங்க உனக்கு மேல இருப்பானுங்க பொழுக்க டேய் அப்படி சிங்கம் மாதிரி நடந்து வருவானுங்களடா நல்லா இருக்கானுங்கல்ல என் பயில கூட நான் பார்த்ததில்ல டைரக்டா பேர பிள்ளைதான்டா நான் பார்த்திருக்கேன் பரவாயில்ல விடு நான் சாரமத்தை சுத்திக்கிட்டு இருக்கானே அவனால நான் பிறந்ததுல இருந்து பார்த்ததே இல்லடா நீதான் சொன்ன என் தம்பி மாதிரி இருப்பானே அதை வச்சுதான்டா டெஸ்ட் பண்ணேன் அது என் புள்ளனே உரிச்சு வச்சிருக்கான் பாருடா அப்படியே சாரன் ராஜாவ ஆமாடா அப்படியே சாரன் ராஜா தான் நான் குத்து மதிப்பாதான்டா அவனை கண்டுபிடிச்சேன் அவன் தானே எங்கடா வச்சு கண்டுபிடிச்ச இங்கதான்டா நான் நின்றுட்டு இருந்தேன் கவினை இவனு சுத்திட்டு இருந்தானுங்க எனக்கு பார்த்த உடனே டெஸ்ட் பண்ணிட்டேன் சாரன் ராஜானே அவன் நட வேஷ்டி கட்டு எல்லாம் அப்படியே இருந்தது அதான் கெச்சு போட்டு தூக்குனேன் பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க இருக்குது என்ன கண்டு தாத்தா பாருங்க டேய் எப்பண்டா அவன் பேசுவான் தெரியலடா எப்ப பேசுவான்னு தெரியலையே நான் புள்ளையே வளர்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் புள்ளைய தூக்கியிருக்கேன் நானும் பிள்ளைய தூக்குனது இல்லடா ஃபர்ஸ்ட் டைம் தூக்கியிருக்கேன் சீக்கிரம் பேசுவானா இருக்கும்டா எங்க அலை மட்டும் தாண்டா செய்யறானுங்க அது பேசுவான்டா டேய் ஒருத்தாள் தான் இன்னொருத்த அழுதான்டா நாத்த பார்த்தேன்ல உன் முக என் மேல வெறப்புல அலைதான்டா ஏக பொருத்தம் உங்களுக்கு ஆனாண்டா உன் பையன் ஒண்ணு மாதிரி இல்லடா ஏன்டா டேய் அவனுக்கு சேட்டையும் அதிகம் திமுறும் ஏகப்பட்டதுடா ஆனா மூலக்காரன் எங்க அப்பாடா நானும் பார்த்தேன் அவன் பேச்சு தோரண எல்லாம் எங்க அப்பா சரிடா இந்த பையனுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் என்ன பேரடா வைக்கலாம் ரெண்டு பையனுக்கும் ஒரே பேரா பொருந்தணும் ஆனா வேற வேற பேரா இருக்கணும் எப்படி வைக்கலாம் அப்பா என்னடா என்கிட்ட பேச மாட்டான் சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா உள்ள எப்படி இருக்கா நல்லா இருக்காப்பா தூங்கிட்டு இருக்கா சரி பிள்ளைய பத்திரமா பாத்துக்க சரிங்கப்பா பக்கத்துல தான் இருந்து பாத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லா கவனிக்காமப்பா கவனிக்கணும் சரிங்கப்பா அப்பா பிள்ளை எப்படிப்பா இருக்கான் நல்லா இருக்காண்டா உங்களே மாதிரி இருக்கான்ப்பா ஆமா என்ன மாதிரி தாண்டா இருக்கான் அப்பா என்னடா ஒண்ணு இல்லப்பா சும்மா கூப்பிட்டேன் டேய் இப்ப என்ன பண்ற அப்படி பண்ண டேய் உன் மகன் என்ன பண்ண அப்படி பண்ணான்டா என்ன மாமா டேய் ஏன்டா அப்படி நடிக்க டேய் டேய் நீ இப்ப என்ன பார்த்து அப்படி பண்ணன நான் பார்த்தேன் ஐயோ மாமா அவனே ராத்திரி புள்ள பொண்டாட்டிய பார்த்துட்டு டயர்டா நிக்கான் என்ன மாமா இல்லடா எனக்கு நல்லா தெரியும் நீ அப்படி செஞ்ச எனக்கு நல்லா தெரியும்டா டேய் நம்பாதடா சத்தியமா சொல்றேன் டேய் நீ என்ன நம்புவலடா இப்போ கூட உனக்கு சவுண்ட் கேட்டுச்சுலடா டேய் நீ சொல்லுடா டேய் நான் உன் ஃப்ரெண்டு தானே நீ சொல்லுடா சரி சரி என்ன ரெண்டு அப்படி ஒரு பொருத்தம் டேய் அவங்க என்ன கலாச்சிட்டு இருக்கா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கா
ஒன்னா நான் என்னடா பண்ணுவேன்? அது நீ ஆச்சு அவனாச்சு. டேய் உன் பையனுக்கு உடனே உனக்க திமிரு பாத்துக்க. அது அவனை பார்த்து சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இரு நான் தைரியமானவன், அவனை பார்த்து சொல்றேன். அம்மா ரொம்ப தைரியமானவர். எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, என்ன ரொம்ப ஓட்டுறாங்கடா. டேய் டேய் இதுக்கு தான் பொண்ணு கொடுத்ததுல இருக்க கூடாதுன்னு சொல்றது. ஏன்டா இந்த சின்ன பிள்ளை சேட்டை உனக்கு போகவே இல்லை உனக்கு? டேய் என்னடா நீ கூட இப்ப சொல்லிட்ட? அது சரிதான்டா, பொண்ணு கொடுத்ததுல உட்கார்ந்து இருக்கல, எனக்கு தேவைதான்டா. இந்த வாடா சிங்க குட்டி. அப்படியே இருக்கடா நீ சமாளிக்காதானே. ஒப்பிள்ளை என்னெல்லாம் பண்ண மச்சான் அப்படி சொல்றான். என்ன தெரியுமா, குரங்குன்னு அர்த்தம்டா. சே சிறுத்தைன்னு சொல்லியிருப்பான்டா. என்னடா நீ கூட உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற? அவன் எத்தேன்டா, உடம்பு முழுக்க திமுறடா. அவன் என்ன சிரிக்கான்டா. ஐயோ டாய் டாய் டாய். அப்பா அப்பாவுக்கு சரிசமா பேசுறவர் இவர் மட்டும்தான்ப்பா. புரியுது இல்ல? நமக்கு அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு, அவரை பார்த்தல. ஆனா இவர் நமக்கு மட்டும் தான் காமெடி பேசு. ஆனா கிங்ஸின் ராஜாவுக்கு சரிசமானவரு. என்னடா போடா, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண. போடா போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போடா போடா. ஒண்ணு மிஞ்சம் என்னடா இருக்கு? கொஞ்சிவியா இன்னும் அவன் கிட்ட போய் சரிசமா சண்டை போட்டுக்கிட்டு அவன் என்ன பார்த்து அப்படி பண்ணா. அப்பா இனிமேல் என் ஃப்ரெண்ட பார்த்து அப்படி பண்ணனா அவன் என்ன பார்த்து சிரிக்கண்டா. டேய் ஏன்டா சிரிக்கா? அவனை பார்த்தா சிரிக்க கூடாது. ஆமா நான் சொல்லிட்டேன்டா, சத்தம் போட்டுட்டேன் சரியா? தெரியும்டா, பொண்ணு கொடுத்ததுல இருக்க கூடாது. ரசி பசராம அப்படி இசை மாதிரியே பண்றதா. இசைதாமனே ஒரிஜினல் இசை. என்ன பார்த்து அப்படி சொல்லான்டா. இசை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு மகாதேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. அச்சு பசலாம பண்றத பாரு. சரிடா, பொண்ணு கொடுத்துட்டுல இருக்கிறது மதிப்பு கிடையாது, நான் கிளம்புறேன்டா. இது ஒரு நண்பன் வீடு, நண்பனா இருந்தாலும் பொண்ணு கொடுத்துட்டோம்ல, அது அவ்வளவுதான்டா. விடு விடு பாத்துக்கலாம், விடு விடு. பொண்ணு கொடுத்து வீட்டுல ரொம்ப நாள் தங்க கூடாது. ஒன்னா தூக்குறதாண்டா சரி வரும். அப்பா பிள்ளை கொடுங்கப்பா. என்னடா இந்த பிள்ளை பசி நடத்துவான், இந்த அப்படி நான் கொண்டு கொடுத்துக்கிடுவேன். பரவாயில்ல கொடுங்க. அவனை என்ன பேச வேண்டாம்னு சொன்னடா, எனக்கு பேச விருப்பம் கிடையாது. கோபப்படாது தங்க பிள்ளை. தங்க தூங்குற அளவுக்கு பாரு. எப்படி தூங்குறான் பாரு. கைய வச்சுக்க சைஸா பாரு. அப்பா பாரு, அப்பா பாரு. வெளில போட்டு வருமா? இப்பவே வா பாத்துக்கலாம்டா. எனக்கு ஒரு சின்ன வேட்டை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். அப்பா இப்பெல்லாம் வேண்டாப்பா, வேட்டைக்கு முடிவு பண்ணிட்டேன். சின்ன வேட்டை தான், முடிச்சுட்டு வரேன். நானும் வரேன்ப்பா. பொண்டாட்டியோட இரு. இல்லப்பா நானும் வரேன். பிள்ளைய பக்கத்துக்கு வீட்டுல ஆள் இருக்கு, நான் வரேன். சின்ன வேட்டை தான், முடிச்சிருவேன். நானும் வரேன். நீ இல்லாமல வாடா. அவசரத்துல இருக்காரு, நான் எப்படி சாப்பிடுதலான்னு கேப்பேன். அப்பா அத்தியா புருஷனே அப்பான்னு சொல்லி கூப்பிடாதுக்கு இப்படி நடக்குதாரு. நம்ம வாயை மூடிக்கிட்டே இருந்துருவோம். அப்பா என்னடா? அத்தி என்னடான்னு கேட்கதே துணிப்பு வேற மாதிரி இருக்குதே. ராணி கூப்பிடுதா? என்னடா எங்கடா? அவங்க பின்னாடிப்பா. என்னம்மா சாப்பிட வரீங்களான்னு அத்தை அத்தை கேட்டாங்க மாமா. இந்த மாமா எல்லாம் சொல்லக்கூடாது. அவன் எப்படியோ அப்படிதானே நீயும், அவன் வேற நீ வேற இல்ல. அப்பான்னு தான் கூப்பிடணும். சரிங்கப்பா, எனக்கு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வாரு, வந்து சாப்பிட்டுருக்கேன். சரி சரி, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் சொல்லிடு. சரி பாத்து போ. டேய் தோழா, உனக்கு எந்த ஊரு? நம்ம ஊர் தான்ப்பா. நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கறல. யாரு போகா? நம்ம ஊருக்கு புதுசா பொழைக்க வந்தாங்கப்பா. நம்ம தோட்டத்துல தான் வேலை பார்த்தாரு. நல்ல மனுஷன், நல்ல அன்பானவரு. அண்ணன் விரும்பி கட்டிக்கிட்டான். ஏன்டா அதை சொன்ன? அப்பா விரும்பி கட்டிக்கிட்டியா? இசை கூட ஃப்ரெண்டுப்பா. பார்த்தோன்னு பிடிச்சதே அதான். சின்ன பிள்ளையா? ஆமாப்பா, டிகிரி முடிச்சிருந்தான், அப்பதான் முடிச்சான் 3வது வருஷம். சும்மா இரண்டா. சரி சரி, குழந்தை குட்டி
இல்லப்பா, நான் தான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கேன். ஏன் நீதான் தள்ளி போட்டிருக்கியா? சும்மா இருடா. என்னடா எதுக்கு? இல்லப்பா, இசைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வேணும்னு நினைச்சாதான். இசைக்கு பிறக்கிறதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆ? எம்மா மொத வழியா குழந்தை பெற்றணுப்பா. எம்மா என்ன ராணிமா? அப்பா நடிச்சிருவோம் எப்பா. என்னடா? ஆ? சீக்கிரம் குழந்தை வந்துருப்பா. அப்போ நீ அதுக்கு தான் தள்ளி போட்டிருக்க. நீ என்ன சொதப்பிக்கிட்டே இருக்க? சும்மா இரண்டா. நாம எஸ்கேப் ஆயிரும். காலத்துல குழந்தை பெற்றுக்க வழியா பாரு. சரியா? சரிங்கப்பா. சரி டேய் நம்ம கிளம்புவோமா? சரிடா. டேய் கிக்ஸி. அப்பா சரி நான் கிளம்புறேன். புள்ளைய கொண்டா. சிங்க குட்டிக்கடா. சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? பிள்ளைக்கு என்னடா வேணும்? அவன் நெளிறான் பாரு. சரி டேய் நான் புள்ளைய புடி. சரிடா நாங்க கிளம்புறேன். நீ எனக்கு என்ன மாட்டி விட்டுட்டு இருக்க? அப்பா நல்ல முள்ள இருந்திருக்காரு, அதனால தப்பிச்சிருக்க. தள்ளி போட்டிருக்க. நீ மட்டும் எனக்கு அவதான் சம்மதிக்கல. அது அவனே சீக்கிரம் பெத்துரு. அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பாத்துக்க. சும்மா இருடா. எனக்கு ஒரு ஏம் இருக்கு. என்ன? இசை பிள்ளைல போதானே ஓகே போட்டு மிதிச்சிருவேன். போடா உன் வேலையை பாரு போ. இவன் என்ன சொல்லிட்டு போலாம்? எம்மா இரு அப்பா வரட்டும். எப்படி தூங்குதாரு பாரு. சுகமா தூங்கிட்டு இருக்க. சுகமா கை வச்சுக்க சைஸ பாரு. டே அப்போ பாரு. அப்போ பாரு தங்க புள்ள. டேய் அப்போ பாரு. டேய் என்னடா இப்படி கண்டு தூங்குறீங்க? கொஞ்சமாவது முழிங்கடா. பாக்கு நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கடா? இப்ப எழுப்புவேன். பேரவு தெரியும் அவனை படுத்துற பாடு. என்னம்மா தூங்கிட்டே இருக்கானுங்க? இப்ப 24 நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும். பால் குடிக்க மட்டும் தான் கண்ணை திறக்கும். இந்த சிரிக்கிறது பாக்குறதெல்லாம் இன்னும் 40 நாள் ஆகணும்டா. அப்போ பாரு மோனே உன் டவுசர் கிளியல. நான் அம்மாவே இல்லடா. இந்த வீட்டு பையனெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. இவன் அவனுக்கு எத்தனை இருப்பான் இருக்குடா. உங்களெல்லாம் அவன் ஓட விடல. நான் இவனுக்கு பாட்டியே இல்ல. என்னமா? நல்லா ஓடதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிடுங்க. ஏமா? ரொம்ப தேவைப்படும்டா. இருங்கடா அண்ணன் தம்பி எல்லாரும் இவங்க ஓட விடல. உடல பாக்கியமே இல்லடா. பாடா பொறுத்திருந்து பாரு. ஐயோ அந்த கண்குள்ளாத காட்சியை நான் சீக்கிரம் பார்க்கணும். அத்திய புருஷன் ஏதாவது ஓட்ட வருவார். அதை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். தம்பி அம்மா சாரனுக்கு தம்பி. அத்தை அம்மா உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்தா டேய் டேய் கொஞ்சம் முடிச்சு பாருங்கடா. டேய் இடியே விழுந்தாலும் எந்திக்க மாட்டானுவன். ஏமா? இப்ப அண்ணனுக்கு எதுவும் தெரியாதுடா. அப்புறம் பாரு 40 நாளுக்கு அப்புறம் பாரு. அப்படி கொண்டாட்டமா இருக்குண்டா. உங்களுக்கு எல்லாம் திண்டாட்டம் தான்டா. ஐயோ ஐயோ அந்த நாள் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு ஒரு வாழ்வு வரும், அதுவரை நான் பொறுத்திருப்பேன். கொஞ்சம் முடிச்சு அப்போ பாருடா. ராசா என் தங்கமே. ஐயா ராசா கொஞ்சம் முடிச்சு அப்போ பாருடா. இவங்கள கொஞ்சம் இதுக்கு உங்க அம்மையை கொஞ்சம் இல்ல. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? அப்படியே பிடிங்க. நான் என் பொண்டாட்டிய கொஞ்சம் டேய் நீங்க உங்க தாத்தா கிட்டே போங்கடா. உங்களுக்கு அவர் தான் சரிப்பட்டு வருவாரு. எனக்கு நீங்க சரிப்பட்டு வர முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும். தங்கம் என்ன உங்க அம்மையை கொஞ்சம் போறதுன்னு சொன்னேன். இது வரைக்கும் கத்துறேன் கதன்னு அப்ப முடிக்கல. அம்மையை கொஞ்சம் போறேன்னு சொன்ன உடனே சிறுங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அழுறானுங்க. என்ன என்ன? ஐயோ யாராவது வாங்க. அழாதீங்கடா. புள்ள என்ன அழ வச்சுக்கிட்டு இருக்க? புள்ள அதை எடுத்து புரிஞ்சுட்டு போயிருக்காரு. கொண்டா அப்பா இருந்தா வராம வந்து கொண்டா புள்ள கொண்டா. வாவா ஆனா அழுறானு இன்னும் பார்த்த மாதிரி ரெண்டையும் தூக்கி வச்சிருந்தா. இப்ப புரிதான் நாங்க எதுக்கு பெக்கலன்னு. கொண்டா பிள்ளையா? ஏன்னு திடீர்னு அழுதான்? கொண்டா. வீர சொல்ல கொண்டா பிள்ளை அழைக்க கொண்டல. என்னடா என்ன தங்கம் தங்குமா தப்பா தள்ளப்பட்டு
அப்பா, என்ன ஆள் வந்துட்டானுங்க? என்ன ஆள் வந்துட்டானுங்களா? என்ன புள்ளில அழுது? ஃபர்ஸ்ட் இருக்கும்டா, அதான் அழுதான். அவ தூங்கிட்டுலாம் இருக்கா. சரி, கொஞ்ச நேரம் வச்சு பாப்போம். முடிச்சுட்டாலும் பார்த்துட்டே பாப்போம். அப்படியே பிள்ளை பால் கொடுத்தானே ஆகணும். அதை எழுப்பி பாரு. இப்போதான் தூங்குனா. நம்ம கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கலாம். ஆமாடா, அவர் 10 நிமிஷம் தூங்கட்டும். தூங்கிக்க மாட்டல. என் தங்கம், என் பிள்ளை. அப்படி லாஞ்சிட்டு வரும் தங்க பிள்ளை. வா, அப்போ உன்னை தூக்கிட்டு போறேன். என்ன அழமாட்டாம்ல? ஏன்டா? இல்ல, அவன் அழுதுன்னு எனக்கு குப்புடு வைத்துட்டுனே. என்ன என் புள்ளைல அழவே கூடாதுன்னு புள்ளனா அழதான் செய்யும். இப்போ இப்போ அழல. சப்பா, என்ன தங்கம், என்ன அழுதுட்டே வேணுமா? என்ன 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 பார்க்காம தங்கம், என் தங்கம். ஓ சோ ஒரு உலகத்துல பிள்ளைக்கு பேர் கலன்னா வீட்டுல இருக்க பொம்பளைக்கு தூக்கமே போயிருப்பாவ. எங்களுக்கு அந்த பாடே இல்லப்பா. எவ்வளவு ராப்பகல தூக்கம் இல்லாம பாக்கானுவல. நம்மள தேவையே படலையே. பாருங்கடா பாருங்க, இன்னும் 10 பிள்ளைல தானே பாப்பா உங்களுக்கு. எப்படி தூங்குற அழகா பாரு. என் தங்கம், என் தங்கம், என் தங்கம். ஆராரோ ஆராரோ. இல்ல பிள்ளை தரியா? வேணாமா, நான் தோல்ல போட்டு தட்டுறேன். இப்படி தட்டினா பிள்ளை அழாது. அவ பிள்ளை தூங்கிட்டு இருக்கா. முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் அமர்த்தணும். எழுப்பி பாலை கொடுக்க சொல்லுங்களா, பிள்ளை அழுவோம்ல. இல்லம்மா, அவ தூங்கட்டும், நான் பாத்துக்குவேன். சாணி இருக்கிறது நீங்க இன்னும் 10 பிள்ளை வைக்கலாம்ல நீலாம். அண்ணன் இல்லைன்னா அவ்வளவுதான். எப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல. இசை எழுப்புங்களா. சரி, எல்லாம் கிங்ஸி பிள்ளைய லேசா எழுப்பு பாப்போம். சரி. அண்ணன் அழாமண்ணே. அழமாட்டான், நான் பாத்துக்கிறேன். இப்ப பிள்ளை எழுப்பு போ. புள்ளனா அழாம செய்யும். இவன் ஒருத்தன் இல்ல, அவன் மூச்சு விடாம அழுதாம்ல. அப்படிதான் பிள்ளைல அழும். போ அவளை போய் எழுப்பு. இல்ல அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட ஏதாவது கொடுங்களே. அவ தவிர சரண் கொடுத்துவானுங்க. இவனுங்க துப்புற இடத்துக்கு மணலி போட மாட்டானுங்க. இப்ப வீட்டுல பாக்குற வேலையை பாரு இவனுங்க. சாரனும் கவினும் அவ்வளவுதான். பிள்ளைக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. என்ன கொஞ்சம் பிள்ளைத்தா இந்தா, இப்பதான் அழிய கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கேன், பாத்துக்க. தூங்குற அழக பாரு தங்கம். என்ன அழுதிங்களாமா பிள்ளை? சாரிமா. சரிண்ணே, பிள்ளை எப்படி நான் போய் இசை எழுப்பிட்டு இருக்கேன். சரி கொண்டா. வேண்டாம், அவன் அழுவான். வீட்டுல இருக்க பொம்பளை கையில கொஞ்சம் கொடுங்கல. பையன் ஒருத்தி கையில கொடுக்க மாட்டேக்கானே. எல்லா பிள்ளையும் சுத்தி வந்து பிள்ளை எடுக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், வளர்ந்தானே கொடுக்கும். வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். டேய், எவ்வளவு வேலைகள் கிடக்கு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். பொறுப்பா இருக்கணும். ராணி, ஏடி ராணி, ஐயோ எவ்வளவு வேலை கிடக்குது. அதை செய்யணும், இதை செய்யணும். ஏக்கா சிக்கன் சூப் வச்சா அப்படிதா இல்லனா ஆக்கிட்டுமா? அத்தை உள்ளி போட்டு வைக்கணுமா, சீரகம் போட்டு வைக்கணுமா? ரெண்டும் போடணும். இது ராணி தானே கேக்க. என்னத்தை செய்ய, மூத்த மருமவா கொஞ்சம் பொறுப்பா தானே இருக்கணும். அதான் மத்த வேற ஒண்ணும் இல்லத்தே. பொறுப்பு. உனக்கு என்ன, நீ கடை கொட்டிக்கு வாக்கப்பட போற. உனக்கு பிரச்சனை இல்ல, நான் மூத்தனுக்கு வாக்கப்பட்டுட்டேன். என்னத்தே, நான் சொல்லது சரிதானத்தே. அத்தி இப்படி தெரிஞ்ச அந்த மாமா முதையே வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். என்ன ஜபாக்கா, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமா? ஐயோ எனக்கு தலை மேல பொறுப்பு இருக்கு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அட கண்கொள்ளாத காட்சி. இத்தே சொல்லுமா. உங்க புள்ள இல்ல, உங்க புள்ள அவனுக்கு என்ன வீர சூரியன் கோவக்கார எல்லாம். அது மட்டும் இல்ல, அடியால சப்ளை பண்றதுல உங்க மௌன அடிச்சுக்கவே முடியாது. இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல இவர் அனுப்புற அடியால தான் ஹையஸ்ட்ல இருக்குதான். ஆமாமா, தெரிஞ்சதானே. ஆனா அப்பேற்பட்டவிலே அப்பா சொல்லுங்கப்பா. சரிங்கப்பா, நான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுதாவத்தே. அது மட்டும் இல்லத்தே, ஒன்னே அந்த மாமா. என்னடா பிள்ளைந்தூர்டா? பிள்ளைந்தூரு யார் பிள்ளை? படவா ராஸ்கல், இன்னும் 1 வருஷத்துக்குள்ள பேர பிள்ளை வரணும். இல்லன்னு வச்சுக்க, நான் யான்னு தெரியல. அந்த கண்குள்ளாத கச்சனை பார்க்காம போயிட்டேனே. அது இங்கதான் இருப்பவளோ? அடிவேர் கலக்குதட்டி. இல்ல எனக்கு ஏகப்பட்ட பொறுப்பு. நான் உங்களுக்கு ஏதாவது மரியாதை குறைவா இல்ல அப்படி இப்படின்னு பண்ணிருந்தோம்னா பெருந்தன்மையோட என்ன மன்னிச்சிருங்க. அந்த வளர்த்தியா இருக்க மாமா கிட்ட மட்டும் என்ன போட்டு கொடுத்துறாதீங்க. என்னடி விளையாடலாம் போறே என்ன? வாயடிங்க. இனிமேல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் மூத்த மருமவா பொறுப்பா இருக்கணும். விளாட்டு சம்மெல்லாம் இருக்குதே. எதுலக்கோ
எட்டி நீ விளையாண்டுட்டு வச்சு அதுலதான் இருக்குது. யாருக்குள்ள விளையாடிச்சாமான்னு கேட்டா என்னடி பண்ணுவ? போச்சுதா பாரு, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்க மாதிரி விளையாடிச்சாமா அங்க வச்சிருக்கிய. மகிமா அத போய் எடுத்துட்டு வந்துருமா? இல்ல நீயே போய் எடுத்து வந்துரு. அது பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட வேலை. இந்த சூப் வைக்கணும், சிக்கன் கொட்டு, மட்டன் கொட்டு, அது இதுல வைக்க வேண்டி இருக்குது. ஏதே அது போய் எடுத்துட்டு வந்துருல அப்படி. இல்ல நீயே போய் எடுத்துக்க. அத்தி நேரங்கள அதெல்லாம் சாதிக்கல. நான் வீட்டுக்கு மூத்த மருமவத்தே. இது ஒரு அட்டிச்சம்மா வெளியில தான் இருக்கு பத்தியா? பொம்பளை தாடா. என்னடி நான் உங்களை அப்படி இப்படின்னு ஓட விட்டதை நினைச்சு மனசுகளை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிறாதீங்க. நான் பழி வாங்கடா பாட்டி, நீ பயத்திலே திரும்பிடுவ. பேர பிள்ளைகளே டேய், ஒரே ஒரு வருஷம் தான் கையில அடுத்து உங்க கையில கலப்படாங்க. மூத்த மருமகளா நான் போர் என்னத்தை சொல்லி எனக்கு பொறுப்பு வந்துட்டு உங்ககிட்ட இப்ப சொல்றதா கடுகளவு என்ன பத்தின விஷயம் வெளியில தெரியக்கூடாது. மிரட்டியோ ஐயமா, வீட்டுக்கு மூத்தவா மரியாதை ரொம்ப முக்கியம். அப்படிங்களா மேடம்? அது எப்படி வந்து சிக்கிட்டேன். கிங்ஸின் மாமாவுக்கு இப்படி ஒரு அப்பா இருப்பாவன்னு எனக்கு தெரியாம போச்சுது. முன்னாடி நம்ம ஊர்ல கதை சொல்லுவாங்க, அப்பெல்லாம் எனக்கு அப்படி கோலை நடுங்கும். அப்படி கருப்பு சிங்கம் வருகுது, அப்படி புல்லட்ட டப் டப்பு டப்புன்னு வருவாரு. அவரை துப்பாக்கி வச்சு டப் டப்புன்னு போட்டுவாரு, அறுவலை அடிச்சு பொலான்னு போடுவாருன்னு அப்படி கதை சொல்லும் போதே எனக்கு அப்படி கை காலாம் விறுவிறுத்து போயிடும். அப்படி போற இழுத்து மூடிட்டு தூங்கிடுவேன். இப்ப என்னடா எந்த ஆளை சொல்லிட்டு பையன் கட்டி தூங்க வச்சாவல அந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டு அவர் பக்கத்துல இருக்க பாருங்களே. எனக்கு சின்ன பிள்ளை கதை சொன்னது நினைச்சு இப்ப கூட தூக்கத்துல நினைச்சோம்னா எனக்கு தடலாம் நடுங்கும். இப்ப நம்ம அந்த வீட்லயே இருக்கோம் நினைக்கும் போது எத்தனை முடியல. நானே முகம் கொடுத்து பேச மாட்டேன். மாமியாரே பயப்படுதாவல. என்னத்தை சொல்றியா? உண்மைதான், நானே இவரை பார்த்ததே கிடையாது, பார்க்கவே முடியாது. என்னத்தை சொல்றீங்க? ஆமாட்டி, லேசால யாரும் பார்க்க முடியாது. இவருக்கு பேரு கருப்பு சட்டக்காரன்னு பேரு. புல்லட்ல தான் வருவாரு. அவர் புல்லட்ல வாராருனால யாரையாவது போட்டு தள்ளதுக்கு தான் வாரான்னு அர்த்தம். எப்பம்லாம் ஊருக்குள்ள பார்க்க முடியாது. எதிரிய பந்தாடதுக்கு மட்டும்தான் வெளியில வருவாரு. இவர் வாராருன்னு தெரிஞ்சாலே அவன் தொடையெல்லாம் நடுங்கி போயிடுவான். பாரு, அப்படித்தான் போட்டு தள்ளுவாரு. அவர் கையும் காலும் கத்தி வீச்சல அப்படி நடனம் ஆடுவோம். அப்படி பலான்னு எரிவாராம். எதிரிங்க 2 நிமிஷத்துல இருக்கடம் தெரியாம ஆயிடுவானுங்களாம், பஸ்பமா ஆயிடுவானுங்களாம். உங்க மாமா தான் இதெல்லாம் எனக்கு சொல்லுவோம் பார்த்துக்க. எனக்கு பயமா தான் இருக்கும். ஒரு திருப்பு நம்ம வீட்டுக்கு வரதா மாமா வந்து என்கிட்ட சொன்னோம் பார்த்துக்க. புள்ளையில பாக்கிறதுக்கு தம்பி வரானே அசால்ட்டு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துக்க. இந்த மனுஷன் எனக்கு தொடலாம் நடுங்கி போச்சுது. ஏன்னா ஒன்னே மாதிரி நானும் கதை கேட்டு பயத்துல இருந்தேன். அந்த வந்தவரு புல்லட்லயே வந்தாரு. அத்தி நான் வேற என் புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்துதே. இந்த மனுஷன் தான் போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு போலுக்கு. அதுக்கு தான் பால் மனுஷன் என்ன போட்டு தள்ள வந்திருக்காருன்னுட்டு நான் தோரையையும் இடத்தை தூக்கிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டேன். ஆமாட்டி, அவர் வந்தவரு பிள்ளை எங்க கேட்க எங்க விட்டாலே அப்படி இப்படின்னு தேடி இருக்கா பார்த்துக்க. அப்புறம் மாமாக்கு எனக்கு சண்டை, பிள்ளை தூக்கிட்டு எதுக்கு வந்த தம்பி பிள்ளைய பார்க்க வந்திருக்காங்களான்னு. அன்னைக்கு கோவப்பட்டு போனவர் தான். அப்புறம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அத்தி அப்ப நீங்களும் பெரிய வேலை பார்த்திருக்கிய. ஆனா நீ வேற, உங்க மாமா என்னமோ நான் வீம்புக்கு பண்ணி நினைச்சுக்கிட்டாவ. நான் பயத்துலதான் புள்ளையில தூக்கிட்டு வந்தேன். குழந்தை வரது பிடிக்காம அன்னிக்காரி பிள்ளை தூக்கிட்டு போயிட்டான்னு ஊருக்குள்ள பேச்சாயி போச்சு பார்த்துக்க. எல்லாரும் என்ன வில்லியா தான் பார்த்தாவ. எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எதுக்கு ஓடி போனேன்னு. சரி, இந்த வில்லிங்க பேரும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன் பார்த்துக்க. அத்தி பாவியாரே பயந்துருக்குன்னா ஏன் நிலவு. மகாதேவன் அப்பாவும் அந்த மாமா ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே. நீ வேற நான் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுங்க மாதிரி. 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசினாலும் 2 பேரும் பேசுறதுக்கு சமம். மகாதேவன்னா கிங்ஸின் ராஜாவுக்கு உசுரு, கிங்ஸின் ராஜானா மகாதேவனுக்கு உசுரு. அவங்க 2 பேத்தையும் பிரிக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் ஒரு உசுரான் அப்படின்னு முன்னாடியே சொல்லுவாங்க. பொண்டாட்டி இல்ல, ஆனாலும் இவங்க நட்பை பார்த்தல. கிங்ஸின் ராஜாவுக்காக மகாதேவன் எந்த எல்லைக்கும் போவாரு, மகாதேவனுக்காக கிங்ஸின் ராஜாவும் எந்த எல்லைக்கும் போவாரு. இவங்க நட்பு கொஞ்சம் வினோதமானதுதான், அசைக்க முடியாத நட்பு. அத்தை என்னடி? நான் வேற மகாதேவன் அப்பா கிட்ட ரொம்ப விளையாண்டுட்டேன். நான் மதிப்பு இல்லாம நடந்துகிட்டேன். அது பெருசா எடுத்துக்க மாட்டாரு, ஆனாலும் மகாதேவனை லேஸ்ல எடை போடாதீங்க. மகாதேவன் இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது. நான் என்னைக்காவது அவர்கிட்ட பேசத பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஏன் கிங்ஸின் ராஜாவும் அவரும் ஒண்ணுதான். உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்றேன்னு பழமொழி ஒண்ணு சும்மா இல்ல. நீங்க மகாதேவனை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. கிங்ஸின் ராஜாக்குள்ள அதே வீரம் துணிச்சலி எல்லாம் மகாதேவன்கிட்டையும் உண்டு. ஆனா என்ன, அவர் கொஞ்சம் காமெடி மாதிரி பண்றான்னு சொல்லி நம்பிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவர் ட்ரைனிங் எடுத்துருக்கதே கிங்ஸின் ராஜா கிட்ட பாத்துக்கிடுங்க. அது மட்டும் இல்ல, மகாதேவன் பொம்மிமா புருஷன், அதையும் மறந்துடாதீங்க. பொம்மிமா பத்தி உங்களுக்கு தெரியாது. வீரத்திலையும் துணிச்சலையும் ஜான்சி ராணி.
இசை மாதிரி கிடையாது. அவ ஒவ்வொரு பேச்சுமே அவ்வளவு தொனிப்பா தெளிவா இருக்கும். ஆம்பளைக்கு நிகரா பேசுவா. ஏன்னா அவ கிங்ஸன் ராஜோட நேரடி வளர்ப்பு. ஆம்பளைக்கு சரிசமா கத்தி வீசுவா, ஆம்பளைக்கு சரிசமா சண்டை போடுவா. கிங்ஸன் ராஜா 100 எதிரிகளை கொன்னாமன்னா இவன் 101 எதிரியை கொல்லாம வந்து நிக்க மாட்டா. அவளை இருமாப்பு பிடிச்சவா, எதுலையுமே தான் ஃபர்ஸ்டா வரணும்னு நினைக்க கூடியவா. வீரத்துல கூட கிங்ஸன் ராஜாக்கு மேலதான் இருக்குன்னு நினைச்சாலே தவிர கீழே இருக்க மாட்டா. அவ முகத்துல நாணம் அச்சம் எதுவும் பார்க்க முடியாது. மகாதேவன் அப்பாக்கு எப்படி பிடிச்சது? அது அவ வீரம் துணிச்சலுதான். அதுதான் மகாதேவனுக்கு பிடிச்சது. அதனாலதான் 2 பேரும் காதலிச்சாங்க. அவங்க காதலிக்கும் போது 16 வயசுதான். சின்ன வயசுல காதலிச்சுட்டாங்க. அப்புறம் ஒன்னா படிச்சுக்கிட்டு அப்புறம் 18-19 வயசுல கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்க. உங்களுக்கு நாத்தனார் தானே, நீங்க பார்த்தது இல்ல? அவளுக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ, ஜான் அம்மா இல்ல அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஜான் அம்மா தான் அவளுக்கு அம்மா மாதிரி. அவங்கள அண்ணின்லாம் கூப்பிட மாட்டா, அம்மான்னு தான் கூப்பிடுவா. ஜான் அம்மாவும் அவ பொம்மிமா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும் பாத்துக்க. நீங்க ஏன் இருக்கல? நான் இருக்காமலாம் இல்லடி. எனக்கு பொம்மிமா பார்த்தாலே பயம். அதனால நான் ஒதுங்கி போனேன். அதனால எல்லாரும் என்ன பார்த்து வீம்பு பிடிச்சான்னு நினைச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டது ஒரு துளி கூட பிடிக்காது. ஏன்னா இங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நான் படிச்ச பிள்ளைங்கனாலதான் என்ன பொண்ணே எடுத்தது. உங்க மாமாக்கும் என்ன பார்த்தோன்னே பிடிச்சிட்டு என்னதான் கேட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டாவ. உங்க மாமா எல்லாத்தோட கடைக்குட்டி, அதனால சரி அவன் பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஜானப்பா நல்ல கம்பீரமான ஆளு. அவிய அம்மையும் அப்படிதான் ஜானே மாதிரிதான் ஹைட்டு வெயிட்டா இருக்கும். பொம்மிமா வாரானா போதும், ஜான் அம்மாவை கையில பிடிக்க முடியாது, திருவிழா மாதிரி பண்ணும். அவளும் ஒடி வந்து அம்மானு தான் கட்டி பிடிப்பா. அதனாலதான் ஜானுக்கும் பொம்மிமாவுக்கும் நல்லா பிடிக்கும். 2 பேரும் அண்ணன் பிள்ளை அத்தை மாதிரி நடந்துட மாட்டாங்க, ஏதோ அண்ணன் தங்கச்சி மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அப்புறம் சாம் பிறந்தான். அப்புறம் கவின்னு பிறக்கும் போதுதான் கார்ல வெடிகுண்டு வச்சு கொண்டு விட்டாருங்க. என்னத்தை சொல்றீங்க? ஆமா, நம்ம கவின் பிறந்த வீட்டுக்குள்ள கார்ல வந்துட்டு இருக்கும் போது கார் வெடிச்சு போச்சு. அதுல பிள்ளைய கவினை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. அதுவும் அவ அம்மா தான் காப்பாத்துச்சு. அதனால வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கிட்ட பிள்ளைய கொடுத்து வளர்க்க கொடுத்தாங்க. எங்களை உடனே நாடு கடத்திட்டாங்க. நாங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டுல தான் இருந்தோம். ஏன்னா அப்ப எதிரி ரொம்ப எங்களெல்லாம் கொல்லது கலைஞ்சாங்க. குடும்பத்தை காப்பாத்தினா போதுங்கிறதுக்காக நாங்களும் ஓடிட்டோம். கவினை மட்டும் எங்க வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நாங்க போயிட்டோம். ஆனா கவின் அப்பாக்கும் அம்மாக்கும் அது அநியாயம் சாகுதான். ஜான் ரொம்ப துடிச்சு போனேன். அப்பதான் அவன் ரவுடி பையலா உருவாகினான். ஜானு அம்மா அப்பாவை கொண்டாங்க விட மாட்டேன்னு அதுல 2 பேரை போட்டு தள்ளுனா. மத்தவங்க தப்பிச்சுட்டாங்க. ஐயா, ஆமா. அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காரே கிங்ஸன் ராஜா, இவர் தலை எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் தலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதிரிகளை போரு பந்தாட ஆரம்பிச்சாரு. அண்ணனை கொன்னவங்கள அப்புறம் இந்த குடும்பத்துக்கு இருக்கிற எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொன்னையா சங்காரம் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரோட ஆட்டம் பயங்கரமா இருந்தது. ஊரே நடுங்க ஆரம்பிச்சது. கிங்ஸின் கோட்டைன்னு பேர் வந்தது. ஊருக்குள்ள இருக்கிற மட்டும் நடுங்கல, வெளியில இருந்து ஊருக்குள்ள வரணும்னு நடுங்க ஆரம்பிச்சான். இவன் இருக்க ஊருன்னு தெரிஞ்சாலே ஒருத்தன் கூட உள்ள வரல. அவ்வளவு ஆக்ரோஷமா இறங்கி அடிச்சான் அந்த கிங்ஸின் ராஜா. யாரும் பக்கத்துல நெருங்கி என்ன அவனை பார்க்கதே கஷ்டம். அபூர்வமா தான் அவனை பார்க்க முடியும். அப்ப எப்படி காதலி? அதுதான் மட்டும் எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. ஆனா இந்த தில்லலங்கடி வேலையெல்லாம் பார்த்தது மகாதேவன்னு எங்க வீட்டால சொல்லுவா பாத்துக்க. எனக்கு சத்தியமா சொல்லுதே, இந்த கிங்ஸன் ராஜாக்கு ஒரு குடும்பம் இருந்தது, புள்ளைல இருந்தது, எதுவுமே எனக்கு தெரியாதே. திடீர்னு எதிரிகளால இவர் கொல்லப்பட்டுட்டாரு, கை காலம் துண்டாய் கிடந்தாருன்னு நியூஸ் பரவிச்சது. என்னத்தை சொல்றீங்க? நான் இவர் இறந்துட்டான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இருக்கும், என் வயித்துல 5 மாசம் குழந்தை. சரி, ஒரு பிறந்த புள்ள அன்னைக்குதான் பிறந்திருந்தது. அதை என் கையில கொடுத்து, இனிமேல் இது ஓம் குழந்தை, கடுகளவும் வெளியில தெரியக்கூடாது, ஓம் புள்ளன்னு தான் சொல்லணும்னு சொல்லி என்ன வளர்க்க சொன்னாங்க. என்னத்தை சொல்றீங்க? எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எப்படி பிறந்த புள்ளைய என் புள்ள நான் சொல்ல முடியும்? என் வயித்துல 5 மாசம் புள்ள இருக்குது. என்னத்தை சொல்றீங்க? ஆமா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. 5 மாசம் புள்ளைய அழிக்கவா இல்ல இப்ப இந்த புள்ளைய நான் வளர்க்கவா? எனக்கு என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு தெரியல. எனக்கு 5 மாசம் புள்ளைய அழிக்கிறதுக்கு மனசு வரல. அதே நேரத்துல வெளியில வந்த புள்ளைய பழி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எங்க வீட்டாளி என் காலில் விழாத குறையா இந்த புள்ளைய எப்படியாவது ஏத்துக்கன்னு சொன்னாங்க. எனக்கு 5 மாசம் புள்ளைய அழிக்கிறதுக்கு மனசு இல்ல. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் மாசமா இருக்கிறத மறைச்சு எங்க வீட்டுல குழந்தை கொடுத்தேன். எங்க வீட்டுல இருந்தாதான் அது பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி அங்க கொண்டு கொடுத்தேன். ஏன்னா என் குடும்பம் கொஞ்சம் படிச்ச குடும்பம், ஊர்லயே கொஞ்சம் பேரு புகழ் இருக்கு, பெரிய படிச்ச குடும்பம், காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்னு எல்லாம் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அதனால அந்த குடும்பத்துல போய் புள்ள இருந்ததுன்னா யாருக்கும் சந்தேகமே வராதுன்னு அங்க கொண்டே நான் சாரனை கொண்டு அங்க கொடுத்தேன். ஆனா என் வீட்டுல 5 மாசம் குழந்தை, வெளியில தெரிஞ்சா நிச்சயமா பிள்ளைய கொண்டுருவானுங்கன்னு வழி இல்லாம நான் குழந்தைய ஜான் குடும்பத்துல கொண்டு கொடுத்தேன். ஜான் குடும்பமா? அதான் ஜான் மாமா குடும்பமா? ஆமா, ஜான் அப்பாவுக்கு
இன்னொரு தம்பி உண்டு, வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த குடும்பத்துல கொண்டு போய் பிள்ளைய கொடுத்தனால எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன் பிள்ளை என் பிள்ளைங்க பாடுபாடுலாம் கிடையாது. அங்க ஒரு பொண்ணு வாங்கினா என் வயசு இருக்கும். கரெக்டா என் பிள்ளைய கொடுக்கவும் என் பிள்ளை அழுதான். ஒரு நொடி கூட அந்த பிள்ளை தாமதிக்கவே இல்லை. அவன் மார்பில இருந்து பாலை கொடுக்க ஆரம்பிச்சான். அப்பதான் புரிஞ்சுது என் பிள்ளைங்க அவன் பிள்ளையாதான் வளர்வான்னு. கொடுத்துட்டு நிம்மதியா திரும்பி வந்தேன். அத்தை, ஒரு நாள் கூட நான் அந்த பிள்ளை இன்னும் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு மனசு பெருசா வலிக்கல. ஏன்னா என் பிள்ளை அவங்க அம்மா பாட்டுல தான் வளர்தான். இங்க வளர்ந்தாலும் அங்க வளர்ந்தாலும் ஒண்ணுதான். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன் பிள்ளை என் பிள்ளைங்க பாகுபாடுலாம் கிடையாதுமா. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கவலை வரும் சொல்லி? சந்தோஷமா தான் இருந்தது. ஒன்னும் பிரச்சனையாவே எனக்கு தெரியல. நான் அதை பெருசாவ காட்டிக்கல. ஆனா என்னமோ தெரியல, இந்த சாரோட கையில வாங்கல இருந்து அவன் எங்க வீட்டுல வேற வளர்ந்தானா, அவன் என் பிள்ளைன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பிள்ளைதான் இல்ல, எனக்கு ஒரு எண்ணமே நான் பெத்த பிள்ளைங்க நினைப்பு எனக்கு வந்துட்டு. நான் வயிற்றுல சுமந்த பிள்ளைங்க நினைப்பு வந்ததே. அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தேன். அவன் தாய்ப்பால் குடிச்சதுனால என்னவோ தெரியல, அவன் மேல இன்னும் பாசம். ஆனா எங்க அண்ணன் வீட்லயே விட்டு வளர்த்தேன். அப்போ அந்த பிள்ளைய நீங்க பார்க்கவே இல்லையத்த. எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. எப்பமோ இடையில பார்க்கறதுக்கு ஒரு கிங்ஸி மாதிரி இருப்பான்னு உங்க மாமா என்கிட்ட சொன்னாங்க. நீங்க பார்க்கணும்னு கேட்கலையாத்த? அத்தை, நீங்க பார்க்கணும்னு கேட்கவே இல்லையா? இல்ல, அவங்க வீட்டுல வளர்த்துருப்பாங்க. எதுக்கு அந்த பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு? அதான் நான் கேட்க மாட்டேன். இப்போ அந்த பிள்ளை உங்களை தேடி வந்தா ஒரு வித்தியாசமும் தெரியாது. பிள்ளை சாரன் எப்படியோ அப்படிதான் அவனும், கிங்ஸி எப்படியோ ஜானி எப்படியோ அப்படிதான் அவனும் எனக்கு தெரியும். அது என்னமோ தெரியல, இந்த வீட்டுல வாக்கப்பட்டல இருந்து உன் பிள்ளை என் பிள்ளைன்னு எனக்கு பார்க்கவே தெரியல. ஜானுவும் நம்ம தான் கூப்பிடுவான், கிங்ஸனும் அம்மா தான் கூப்பிடுவான். எனக்கு எந்த பிள்ளையுமே இப்ப துறையும் வந்து நிக்கட்டும், கிங்ஸும் வந்து நிக்கட்டும், எனக்கு ரெண்டு பிள்ளைக்கு வித்தியாசமே தெரியாது. இது நம்ம வயிற்று பிறந்தது, இது நம்ம வயிற்றுல பிறக்கல அப்படிலாம் வேற படம் எனக்கு தெரியாது. அப்படி பார்த்தா கிங்ஸிங் கூட என்கிட்ட தான் தாய்ப்பால் குடிச்சான். இப்படி எல்லா பிள்ளையும் ஒரே பிள்ளையா தான் வளர்த்தோம். இந்த பிள்ளைகளுக்கும் வேறுபாடு பார்க்க தெரியாது. பார்த்தால நம்ம பையில எப்படி இருக்கானுன்னு சத்தியமா நாங்க எந்த காலத்திலயும் பார்க்க மாட்டோம். பார்க்கவும் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் பார்க்க மாட்டோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ நானும் வேறுபாடு படிச்சு மட்டும் பாத்துறாதீங்க. நாம எல்லாம் ஒண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். சண்டை போடுங்க, சச்சரவு போடுங்க, ஒத்தி கொத்தி அடிச்சுக்கிடுங்க, புடிச்சுக்கிடுங்க. ஆனா நீ வேற நான் வேறன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்லத்த, பிள்ளையும் வேறுபாடு பாத்துறாதீங்க. ஈழ பாத்தியல்ல, கிங்ஸின் பிள்ளைக்கு பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கணும். உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பாக்குப்பாடே பார்க்கக்கூடாது. எல்லாம் நம்ம பிள்ளைன்னு நினைக்கணும். அப்பதான் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். உங்களுக்கு பறக்க போற பிள்ளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுநியமா சந்தோஷமா இருக்கும். ஒருத்தனுக்கு ஒண்ணுனா ஒருத்தன் போய் நிப்பான். நம்ம வீட்டு பையில எடுத்துக்கிட்டுங்க, ஒத்துக்கு ஒத்த எப்படி இருக்கான் பார்த்தல. நீ வேற நான் வேறலாம் கிடையாது. நாம எல்லாம் ஒண்ணுன்னு தான் நினைப்பானுங்க. ஆமாத்த, இந்த ஒற்றுமை பொம்பளைங்க கையில தான் இருக்கு. அத்தை, நீங்க கிங்ஸின் அம்மாவை பார்த்திருக்கீங்களா? இல்லம்மா, எனக்கு அப்படி ஒரு குடும்பம் இருந்ததே தெரியாது. ஏன்னா கிங்ஸின் ராஜாவுக்கு எதிரிகள் அதிகம். அவருக்கு குடும்பம்லாம் இருந்தா போட்டு தள்ளிருப்பானுங்க. அதனாலதான் இந்த மகாத்தேவன் ஏதோ வேண்டதலை பார்த்திருக்காரு. அவரு பார்த்த பார்வையில தான் ஏதோ ஒரு குடும்பம் ரகசியமா இருந்திருக்கு. எனக்கு தெரியாதுமா. ஒருவேளை கிங்ஸின் அம்மா உயிரோட இருக்குமோ? இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல. ஏன்னா சாரும் பிறந்த வீட்டுக்குள்ளதான் அந்த பொண்ணு இறந்து போச்சு. இறந்து போச்சா? ஆமா, ஏன்னா சாரும் பிறந்த அன்னைக்கு தான் அந்த பையன் கையில வந்தான். பிள்ளைக்கு தாய்ப்பால் கூட இல்ல. என் புள்ளைன்னு சொல்லி நான் எங்க வீட்டுல கொடுத்தனால என் தங்கச்சி பாத்துக்கிட்டா. என் தங்கச்சி தான் பால்லாம் கொடுத்து வளர்த்தா. ஓ ஆமா, புள்ள பிறந்த அன்னைக்கு தான் இறந்துட்டு நினைக்க. கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. கொன்னுட்டாங்களா? ஆமா, கொன்னுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? சரி, வேலையெல்லாம் பாருங்க, போங்க. இருடி, நான் தூக்கிட்டு போறேன். இரு என்னங்க? இருமா, இரு நான் தூக்கிட்டு போறேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்காடி. சரி, நீ தோல்ல சாஞ்சுக்க. நான் உமா தூக்குறேன்னா தையில விட்டுறக்கூடாது. நீ இரு, நான் வரேன். அப்படியா, தோல்ல சாஞ்சுக்க, நான் தூக்கிட்டு போறேன். சரி, இரு, நம்ம பாத்ரூம் போயிட்டு வரோம். இரு, நான் வரேன். இரு, நான் இருடி, நான் வரேன்டி. இருமாத, ஒரு நிமிஷம் இரு. இரு, நல்லா கிளீன் பண்ணி கொடு. சரி, அப்படியே தோலை செஞ்சுக்க. சரி, அப்படியே மெதுவா அப்படியே படுத்துக்க, சரியா? கொஞ்சம் சாப்பிட்டு, தம்பி அழுதுட்டு இருந்தா, பால் கொடுக்கணும்ல. தூக்கம் வருதமோ? சரிம்மா, வலிக்குதாடி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி,
இரு இரு வர வர அப்படியே இரு, நான் தூக்கி படுக்க போறேன் சரியா? சரி. இசைமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கியா இல்லைன்னா எப்படி? பிள்ளைல கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வெளியில அண்ணன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். நான் வாங்கிட்டு வரட்டுமா? சரி. ஒரு பிள்ளைய உங்க அக்கா வாங்கிக்கிட்டாங்க. அக்கா பாத்துட்டாலோ? ஆமா, ஒரு பிள்ளைய உங்க அக்காவும் ஜபாவும் மாத்தி மாத்தி பால் கொடுத்துக்கிடுவாங்க. ஒருத்தன் மட்டும் இருந்தான், அவன் சேரம் பண்ணுக்கான். சரிங்க. இரு, நான் தம்பிய வாங்கிட்டு வரேன். சரிங்க. கஷ்டமா இருக்குதோ? இல்ல இல்ல, நீங்க வாங்கிட்டு வாங்க. சரிடி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. ஒன்னும் இல்லைங்க, சந்தோஷமா தான் இருக்கேன். சரி சரி, நான் காலில் அமைக்க விடுறேன் சரியா? குறுக்கெல்லாம் வலிக்கணும்ல, நான் தடை விடுறேன் சரியா? ஒன்னும் செய்யல, நல்லதானே இருக்க? நல்லதா இருக்கேன், ரெஸ்ட் எடுத்து சரியா இருப்பேன். சரி 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 சரி. அண்ணா பிள்ளைய கொண்டானே முடிச்சுட்டா? உள்ள பார்த்தோம்னா போனாடா. இப்ப தானே போனா, நான் பண்ணி விட்டுட்டேன். கொண்டாட குழந்தைய சின்னவங்க. சரி பிள்ளைய கொண்டானே. படுத்திருக்க அழகா பாரு. என்ன என்னம்மா? அவன் என்ன செய்தான்? அவன் பால குடிச்சிட்டான். அவன் அண்ணன்கிட்ட இருக்கான், தரணிக்கிட்ட. உங்க அக்காவும் ஜபாவும் கொடுத்துட்டாங்க. இவன் தான் சேர்மன் இருக்கான். சரிங்க. படுத்திருக்க அழகா பாரு. ஆமாடி, அவன் ரொம்ப நேரமா அப்படிதான் படுத்திருக்கான். பெரிய ஆசைவி அவருக்கு. நான் எலி நெறிஞ்சுக்கிட்டு வரான். சரி அவனை பாரு, நான் பக்கத்துல இருக்கட்டா? என் கூட இருங்க. உன் கூட தாண்டி இருப்ப, உன் கூட தான் இருப்ப சரியா? நீங்க கடைக்குள்ள போலியா? கிடைக்கா? சரி சரி, இப்பெல்லாம் போல. நீ பிள்ளைய பாத்துக்க, நான் கூட இருக்கேன். அப்பா நான் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. கிங்ஸ் மாமாவா? ஆமா, அப்பா நான் பாத்துக்கிறேன், நீ பொண்டாட்டி பிள்ளைல பாருன்னு சொல்லிட்டாரு. அப்பா பாத்துக்கிட்டாரு, ஒரு பிரச்சனை இல்லை. எவனும் வம்புக்கு வர முடியாது, அப்பா கிட்ட எவனும் நெருங்கவும் முடியாது. அப்பா வந்திருக்காருனாலே எவனும் வரவும் மாட்டான். அதனால வியாபாரம் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உன் கூட இருக்கேன்.